என்னடா பிளானு? வீட்டுக்கு தான்டா. வீட்டுக்கா? எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு போவோம்ண்ணா. வீக்கெண்ட் தான். அதான் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு போவாண்ணா இன்னைக்கு ஒரு நாள். சரி வெளியேண்ணா நான் கட்டிப்பாறை போவோம்மா. போயிட்டு கண்ணியாச்சும் குளிர வச்சுக்கலாம்ண்ணா. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. சரி சாப்பிட்றதுக்கு அதான் இவரு சுரேஷ் சொன்னார்லண்ணா அந்த உதய தேட்டர் கிட்ட பிரியாணி கடை, அங்கே போய் சாப்பிடுவோம்ண்ணா. சரி ஓகே. டேய் எங்கே வந்து என்ன பேசுறீங்க? நான் வெளியே போகலாம்ண்ணா. டைம் ஆச்சு. அவங்க பழம் சூப்பராக இருக்காங்கண்ணா. அமைதியா இருடா. மாதிரி போனால் உள்ளே போகலாண்ணா. போனால் தான் எல்லாரும் பேச தெரியும். கரெக்டாக ஒரு வியூவை பிடிக்கிறோம், அங்கே உட்காடுறோம். வீடியோல இருக்கிறார்களே. அங்கே போய் உட்காந்துருவோம். கரெக்டாக வியூ இருக்குது, வாங்க போகணும். நமக்கு தகுந்த மாதிரி ஒரு சேர் கிடச்சி, சரி யாரும் உட்காந்துடக்கூடாது, நம்ம போய் உட்காரலாம்னு சொல்லி நானே ஃபஸ்ட்டு போய் உட்காந்தேன். சரி வாங்கினான்னு எல்லாத்தையும் கூப்பிட்டேன். யாருமே வரமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா நம்ம கேங்கில் இருக்கிறவங்களாம் ஒன்று மேரிடு, இன்னொன்று கோயிங் டு மேரிடு, இந்த மாதிரி கேட்டகரியில் தான் இருக்கிறாங்க. அதனால யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. கேஸு கேவலமாக போகாதரம். என் கண்ணு 5 நாளாக வேலை செய்கிறேன்னா அந்த இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே ஒரு 5 நிமிஷத்தில் போயிடும். கண்ணு அடி ரைட் சைட் நான் பாட்டுக்கு யார் பேசுறதையும் கேட்காம நான் வந்த வேலையிலேயே ஃபோக்கஸ் ஆகிருந்தேன். திடீர்னு பார்த்தா நம்மளாலே டென்ஷன் ஆகிட்டாரு. என்ன பண்ண சாப்பிட சொல்கிறா? நீங்கள் சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். பசிக்குது சொல்கிறா போயிட்டாரு. பெருசு சொல்லுங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சு புண்ணியமாவது கிடைச்சிருக்கு. டைமுக்கு வீட்டுக்கு போகலாம் அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குன்னே எல்லார் கேங்லேயும் ஒருத்தர் இருப்பார். எங்கள் கேங்கில் இவர் தான் அவர். சரி என்னென்ன ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னு அண்ணன்ட்ட கேட்டேன். ஹாட் காஃபி. ஹாட் காஃபி. நைட் டீ குடிக்க மாட்டேன். ஹாட் காஃபியா? அம்மா வையாதா சைன்ஸ் டருவனி சைன்ஸ் சொன்னாரு. இதாகிட்டேன் நீவே போட்டு சைன்ஸ் தான் இருக்கு. ஆள் ஜென்ரல் ஷிஃப்ட்லேயே வந்துட்டு 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு போகிறவர். நாங்கள் தான் இன்னைக்கு வெளியே சாப்பிட போகலான்னு சொல்லி கூப்பிட்டோம். எதுக்குடா வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிட்டார் அவர். சரி ஹாட் காஃபி வந்துருச்சுன்னு குடிச்சாரு. குடிச்சோடனே மூஞ்ச பார்த்தோன்னே ஐயோன்னு ஆயிடுச்சு. என்னடா இது சில்லுன்னு இருக்குன்னு அப்படின்னு தொட்டு பார்த்தாக்கா அப்பதான் சொல்றாரு அது கொக்கோ ஹாட் காஃபி இல்லடா, கொக்கோ ஹார்ட் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு வாயில வச்சா செம்ம கசப்பு, குடிக்கவே முடியல. வேற வழியே இல்லாம ஆளு அது ஃபுல்லா ஆத்தி குடிக்க முடியாம குடிச்சு முடிச்சாரு. இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணா எங்க அப்பா கிளம்பி ஊட்டிக்கே வந்துடுறான் மகன்று வராதுக்கணும். பரவாயில்ல, இந்த வீடியோ வெளியே முடிச்சுடுவாங்க. வீடியோ பார்த்தேன் பிஜி பார்த்துட்டு ரெடியா இருக்கு. மாமா கோவம் வந்துருச்சு. ஆபீஸ்ல எல்லாரையும் இவர் ஓட்டிட்டு இருப்பாரு. இன்னைக்குன்னு பார்த்து இவர் சிக்கிட்டாரு. இவங்க வேற ஒரு சைடு ஓட்ட டைம் வேற ஆளுக்கு ஆயிடுச்சு. ரெண்டும் ஆகி ப்ரெஷர் ஆகி ஆளுக்கு கடுப்பாயிட்டாரு கொஞ்ச நேரத்துல. சரின்னு சொல்லி திடீர்னு பார்த்தா திருத்திருப்புன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. என்னடா அவர் போயிட்டாருன்னு சொல்லி நானும் பண்ணாமல் பார்த்துக்கினேன். திடீர்னு பார்த்தா எனக்குன்னு டைவர்ட் ஆகி வேற இடத்துக்கு ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லி சுரேஷ்னாவும் எனக்கும் டைம் ஆச்சுரா நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவரும் வழி அனுப்பிட்டு அப்படியே உக்காந்துருந்தேன். எனக்கும் லைட்டாக சொருகிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை.
இருந்தாலும் வேற வழியே இல்லாமல் எல்லாரும் கிளம்புறேன்ட்டாங்க. அதனால நானும் அப்படியே கிளம்பிட்டேங்க.